வணக்கம் மக்களே, ஏஷியா கப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நடந்தது. ஆப்கானிஸ்தான் விஸ் பங்களாதேஷ் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்தது கூட ஆச்சரியமா இல்லை. ஒரு 3 சேஞ்சஸ் டீமில் கொண்டு வந்தாங்க. நசூம் அஹ்மதுன்னு சொல்லி ஒரு பவுலரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. செய்ஃப் ஹசன்னு சொல்லி ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நூருல் ஹசன் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அப்புறம் டஸ்கின் அஹ்மத் உள்ளே வந்தாங்க. லைக் போன மேட்ச் 11 விட இந்த மேட்ச் 11 வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன பங்களாதேஷ் 154 for 5 20 ஓவரில், அதாவது பவர் பிளேயில் மட்டும் 60 ரன் அடிச்சிட்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் 14 ஓவர் 100 சூப்பராக போட்டு அதாவது அவங்கள புல் பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஷித் கான் தரமாக போட்டாப்பில். ஸோ ஃபைனலாக மேட்ச் முடியும் போது 154 for 5 இருந்துச்சு. 155 டார்கெட்டுன்னு சொல்லி களத்தில் இறங்கினாங்க ஆப்கானிஸ்தான். ஃபஸ்ட்டு பாலே சித்திக்குள்ளா அத்தால் அவுட்டுங்க. லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், காலி எல்பிடபிள்யூ. அதுக்கப்புறம் குர்பாஸ் கொஞ்சம் நல்லா ஆட ட்ரை பண்ணார். தொடர்ச்சியாக விக்கெட்ஸு. நசூம் அஹ்மது ஒரு 4 ஓவர் ஸ்பெல்லு ப்ளஸ் ஒரு மெயின்னு, அது இல்லாமல் 2 விக்கெட்டுன்னு சொல்லி தங்கமாக போட்டு பங்களாதேஷை ஜெயிக்க வச்சுட்டாப்ல. இது யாருக்கு இப்போ ரொம்ப டேஞ்சராக முடிய போகுதுன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான். அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா கூட. ஸ்ரீலங்கா ரொம்ப நல்ல டீமாக தெரியுறாங்க. ஆக்சுவலாக இந்தியாவை ஓரளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய டீமு. மேபி இந்தியாவை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பவுலிங் லைனப் இருக்குது, ப்ளஸ் பேட்டிங் லைனப் இருக்குன்னா அது ஸ்ரீலங்கா கிட்ட மட்டும்தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏஷியா கப் ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது நேற்று இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஏன் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்குது, UAE vs பாகிஸ்தான் வாக் ஓவர் கொடுக்க போகிறாங்களா இல்லை மேட்ச் நடக்குமா அப்படின்றது டாஸ் டைமில் தான் நமக்கு தெரியும். See you, take care, டாடா, பாய்.